வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி உளுந்தங்கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது வெள்ளை உருட்டு உளுந்தில் செஞ்ச கஞ்சி. இந்த உளுந்தங்கஞ்சி வந்து எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இதுக்கு ஒரு 2 சொம்பு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் உளுந்தங்கஞ்சி மிக்ஸு, எஸ்டிஎஸ் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய வெள்ளை உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் எடுத்துக்கும். அதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். அங்கே வந்து தண்ணி வந்து 2 சொம்பு தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு இதை கொண்டு போய் அந்த 2 சொம்பு தண்ணியோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கலந்த மிக்ஸை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க. இது கிண்டி விட்டு நல்லா அடியில் பிடிக்காமல் ஒரு 5 நிமிஷம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டால் நம்மளுக்கு கஞ்சி மிக்ஸு வந்து நல்லா வெந்து வந்துடும். இதோட இனிப்பு சுவையை தூக்கி தரதுக்காக ஒரு அரை பிஞ்ச், ஒரே ஒரு பிஞ்ச் அல்லது அரை பிஞ்ச் உப்பு வந்து இதில் கலந்துக்கங்க. கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கிண்டி விட்டால் போதும். உளுந்து நல்லா வெந்து நல்லா பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லத்தூளோ நீங்கள் கலந்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சர்க்கரை தான் கலந்துக்கிறேன். ஒரு கப் சர்க்கரை வந்து இதில் கலந்து எடுத்துக்கிறேன். இதில் தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சுவை சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் போடலை. அவ்வளோதான். ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 நிமிஷம் அந்த கஞ்சி மிக்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு 7 நிமிஷத்தில் நீங்கள் வந்து உளுந்தங்கஞ்சி செஞ்சிடலாம். இந்த உளுந்தங்கஞ்சி வந்து உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். போன் எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ராங்காகும். மூட்டு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த உளுந்தங்கஞ்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங் டைமோ அல்லது மார்னிங் டைமோ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் போதும் அல்லது 7 நிமிஷம் போதும். அந்த உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் இருந்தால் போதும். அதையே ஏற்கனவே பதப்படுத்தி நல்லா வீட்டு முறையில் தான் தெளிவாக செஞ்சுருக்கோம். வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.